கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பூத் கமிட்டி மாநாடு சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்போம். யுவராஜ், வணக்கம். தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பூத் கமிட்டி கருத்தரங்கு தற்போது நடைபெற இருக்கின்றது. இதற்காக காலை முதலாகவே ஒவ்வொரு நிர்வாகிகளாக இந்த தனியார் கல்லூரிக்கு வர தொடங்கி இருக்கின்றனர். காலை 10 மணி முதலாகவே இந்த நிர்வாகிகள் ஒவ்வொருவராக தங்களுடைய இந்த அடையாள அட்டை பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடையாள அட்டையை பரிசோதிக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொருவராக இந்த அரங்கிற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் முதற்கட்டமாக 10 மாவட்டங்களுக்கு சார்ந்த சுமார் 7000த்திற்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான இந்த கருத்தரங்கமானது இன்று நடைபெற இருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி காலை 10 மணிக்கு ஒவ்வொரு நிர்வாகிகளாக அடையாள அட்டையை பரிசோதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட நிலவரப்படி தற்போதைய நிலவரப்படி சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் இந்த அரங்கிற்குள் அனுமதிக்கப்பட்டு ஒவ்வொருவராக அடையாள அட்டை பரிசோதிக்கப்பட்ட பின்னரும் அதே போன்று இந்த QR கோடு மூலமாக அவர்களுடைய அந்த விவரங்களை பரிசோதிக்கப்பட்ட பின்னரும் ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பாஸ் இல்லாத நிர்வாகிகள் சுமார் 1000கணக்கானோர் இந்த கல்லூரியின் வாசலில் ஏராளமானோர் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களும் எப்படியாவது தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயை சந்திக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வத்தில், விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் ஏராளமானோர் தங்களுடைய குடும்பங்களுடனும் நண்பர்களுடனும் அதே போன்று கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் இந்த பகுதியில் விஜயை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இந்த பகுதியிலே குவிந்து வருகின்றனர். அதே போன்று இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக இந்த நிகழ்ச்சி தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது இதுவரை அமைதியாக ஒவ்வொருவராக வந்த இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தற்போது கூட்டமாக இந்த பூத் கமிட்டிக்குள் செல்வதற்காக ஏராளமான தொண்டர்கள் தற்போது வருகை தந்திருக்கின்றனர். காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரை ஒவ்வொருவராக, அதாவது அந்த வரிசையில் கூட்டம் அதிகம் இல்லாதபடியே காணப்பட்டது. ஆனால் இன்னும் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு சற்று நேரமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நிர்வாகிகள் கூட்டமாக தற்போது வருகை தந்து அவர்களுடைய அந்த அடையாள அட்டையை QR மூலமாக அந்த இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஸ்கேன் செய்த பின்பு அவர்கள் ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை அடுத்தும் அதே போன்று 1000த்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் கட்சியினுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அடையாள அட்டை இல்லாத ரசிகர்கள் ஏராளமான இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் காண வேண்டும் என்ற ஒரு நோக்கில் ஏராளமான ரசிகர்கள் இங்கே நுழைவாயிலில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். கோவையில் உள்ள அந்த தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து சுமார் 3 மணி அளவில் விஜய் அங்கிருந்து புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் சுமார் 3:30 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கி 7 மணி வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.